நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு பார்க்கலாம். நீங்களே அதை செய்திருக்க வேண்டும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, யூ ஷுட் ஹாவ் டன் இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி தமிழில் செய்திருக்க வேண்டும், எழுதியிருக்க வேண்டும், போயிருக்க வேண்டும். அதாவது நம்ம அதை செய்யாமல் விட்டுட்டோம், இப்போ ஃபீல் பண்ணுறோம். செய்திருக்க வேண்டும், செய்யாமல் விட்டுட்டேன். எழுதியிருக்க வேண்டும், போயிருக்கணும், சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இந்த சென்டென்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது ஷுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது ஷுட் ஹாவ் ப்ளஸ் வேர்பு 3 யூஸ் பண்ணி சொல்லலாம். எக்ஸாம்பிள், நான் கடிதம் எழுதியிருக்க வேண்டும். இது இங்கிலீஷில் ஐ ஷுட் ஹாவ் ரிட்டன் லெட்டர். ஐ ஷுட் ஹாவ் ரிட்டன் லெட்டர் அப்படின்னு சொல்லணும். நான் அங்கே போயிருக்க வேண்டும், நான் அங்கே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதே இங்கிலீஷில் ஐ ஷுட் ஹாவ் கான் தேர். ஐ ஷுட் ஹாவ் கான் தேர் அப்படின்னு சொல்லலாம். நீ அவனுக்கு உதவி இருக்க வேண்டும். அவனுக்கு உதவாமல் விட்டுட்ட, ஹெல்ப் பண்ணாமல் விட்டுட்ட, நீ அவனுக்கு கண்டிப்பாக உதவி இருக்க வேண்டும். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ ஷுட் ஹாவ் ஹெல்ப்டு ஹிம். யூ ஷுட் ஹாவ் ஹெல்ப்டு ஹிம் அப்படின்னு சொல்லணும். இதை நீ எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டும். இதை நீ எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்ல. இதே இங்கிலீஷில் யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ இன் அட்வான்ஸ். யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ இன் அட்வான்ஸ். ஷுட் ஹாவ் ப்ளஸ் டோல்டு. நான் அந்த பாடத்தை ஒழுங்காக படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I should have studied that lesson properly. I should have studied that lesson properly அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நீ அங்கே சரியான நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும். நீ அங்கே சரியான நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.